யோகத்துக்கும் ஜாதகத்துக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறீங்க. யோக நிலையில யார் இருக்காங்கன்னு பாத்திருக்கீங்களா இது வரைக்கும் நீங்க? இல்ல அது எங்கேயோ கேள்விப்பட்டேன். யோக அதுதான் ஆஞ்சநேயர், யோக நரசிம்மர் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அகம் புறம் இது எதுவுமே நம்மள தாக்காத அளவுக்கு தன்னை மறந்து உட்கார்ந்து இருக்கிற நிலை இருக்குல்ல, அதுதான் வந்து யோக நிலை, மோன நிலைங்கிறது. அந்த நிலைக்கு நம்ம வர்றவன் யாரும் இங்க நம்மளோட மனுஷனா இருக்க மாட்டான், வேலைக்கு போக மாட்டான், சம்பளம் வாங்க மாட்டான், குடும்பத்தை பார்க்கணும்னு நினைக்க மாட்டான். இதெல்லாம் பேச்சா இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு வடிவேலு, அந்த கதை இது. ஒரு கிரகம் நல்லது செய்யுமா, ஒரு திசை நல்லது செய்யுமா, ஒரு திசாபுத்தி நல்லது செய்யுமாங்கிறது அந்தந்த லக்கணம், அதுக்கப்புறம் அந்த லக்கணத்துல இருந்து இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம், இது ரெண்டுத்தையும் பார்த்துதான் முடிவு பண்ணும். மூணாவது, இந்த கிரகத்தை என்ன கிரகம் பார்க்குது, எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கு, இவ்வளவு விஷயங்களுக்கு அப்புறம் தான் நம்ம நம்ம சொல்லக்கூடிய அந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இது எல்லாமே பாத்தீங்கன்னா பொதுவா ரைட், அவன் சிவப்பா இருக்கான், பொய் சொல்ல மாட்டான், இது வெள்ளையா இருக்கு அதனால வந்து இது கொக்கு, கருப்பா இருக்கு இது காக்கா, இப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோமே தவிர ஒரு ஜாதகமும் மாறுபடும். ஒன்றும் இல்லை. இப்ப நீங்க படிச்சிருப்பீங்க, நீங்க படிக்கும்போது உங்க கிளாஸ்ல எத்தனை பேர் படிச்சாங்கன்னு எடுத்து பாருங்களேன். ஒரு 40 பேர் படிச்சாங்கன்னா 40 பேருக்கும் ஒரே மாதிரி டீச்சர் தான் பாடம் எடுக்கிறாங்க. ஆனா ஒருத்தவங்க டிஸ்டிங்ஷன் வாங்குறாங்க, ஒருத்தவங்க ஆவரேஜா பாஸ் பண்றாங்க, ஒருத்தவங்க ஃபெயில் ஆகுறாங்களே. ஏன்? உங்களுடைய ஏற்பு திறன் ஒண்ணு இருக்குல்ல, உங்களோட இன்ஹேலிங் கெப்பாசிட்டி அது மாறுபடும். ஒரே வீட்டுல 5 பிள்ளைங்கள் வந்தா கூட 5 பேரும் வெவ்வேறு ஆன்மா. அதான் அந்த இடத்துல நம்ம சொல்றது. அப்போ ஒரு ஜாதகம், ஒரு ராசிங்கிறது பொதுவான சில கேரக்டர்களை ஒத்து இருக்குமே தவிர பலன்கள் எப்போதுமே ஒத்து வராது. ஒவ்வொரு லக்கணத்துக்கும் தனித்தனி கேரக்டர். இப்போ மேஷ லக்கணம் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதானே 1ஆம் இடம். உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க மேஷ லக்கணம்னு வச்சுக்கோங்க. அப்போ மேஷ லக்கணத்துக்கு சுப கிரகங்கள் யார் யாருன்னு பார்க்கும்போது லக்னாதிபதி செவ்வாய் டேமேஜ் ஆகாம கெட்டு போகாம இருக்கான்னு பார்க்கணும். அடுத்தது 4ஆம் அதிபதி சந்திரன், ஓகே நல்ல சுப கிரகம், அது நல்லா இருக்கான்னு பார்க்கணும். அங்க போய் சந்திரன் மறைஞ்சிருக்க கூட. அடுத்தது குரு பாக்கிய அதிபதி, அவரு நல்லா இருக்கான்னு பார்க்கணும். சூரியன் பஞ்சமாதிபதி, அவரு நல்லா இருக்கான்னு பார்க்கணும். இதை விட்டுட்டு சனி கெடுதல், நல்ல வளர்ச்சி பெற்றிருந்ததுன்னா சனி உச்சம் பெற்றதுன்னா கெடுதல் பண்ணும். குரு மறைந்து போயிருந்ததுன்னா கெடுதல் பண்ணும். 8ல 12ல மறைஞ்சதுன்னா அவ்வளவு சிறப்பு கிடையாது. சூரியன் மறைஞ்சு போனாலும் சிறப்பு கிடையாது அந்த லக்கணத்துக்கு. அதுவே ரிஷப லக்கணம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரிஷப லக்கணத்துக்கு வந்து சனி நல்லா இருந்தாதான் வேல்யூ, சனி மறையக்கூடாது. குரு நல்லா இருந்ததுன்னா கெடுதல். புரியுதா? நான் வந்து இப்போ உங்களுக்கு வீடியோவில் பேசுகிறேன், ஜாதகம் பார்க்குறேன், இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறேன்னா எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு மேலே நான் தனியாக ஆராய்ச்சி பண்ணுறேன். நான் வந்து இதை வந்து ஜாதகம் பார்த்து காசு வாங்கிட்டு பேர் வாங்கிட்டு சம்பாதிக்கணும், ஜாதகத்தை தெரிஞ்சுக்கிட்டு 10-15 வருஷம் வரைக்கும் நான் பார்க்காம இருக்கேன். ரிசர்ச் பண்ணுறேன்னா நான் இந்த துறையில் நான் மாஸ்டர் ஆகணும். ஏன்னா நான் ஒரு நல்ல விஷயம் நான் சொன்னேன்னா எனக்கு இன்னைக்கு இருக்கிற மரியாதையை வசந்தன் ஐயா கிட்ட இவர் இருந்தாரு, அதனால இவன் கரெக்டா சொல்லுவாங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் எனக்கு இப்போ நான் கிரெடிட். நான் தப்பு பண்ணா அது என்னுடைய குருவுக்கு கெட்ட பேர் வரும். நான் அந்த மாதிரி ஐடியாவும் எனக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க. நான் முழு நேரமா ஜோசியம் பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கலாம். நம்ம வீடியோவில் எங்கேயாவது கான்டாக்ட் ஃபார் கன்சல்டேஷன் எந்த இடத்துலயாவது போட்டிருக்கோமா பார்த்தீங்களா? இந்த வீடியோவில் அது போட்டிருக்க மாட்டோம். அதே மாதிரி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கன்னு எங்கேயாவது போட்டிருக்கோம்னா அதுவும் போட்டிருக்க மாட்டோம். அதையும் தாண்டி பேசி விசாரிச்சுட்டு நம்ம நம்பரை கண்டுபிடிச்சிட்டு பார்க்க வர்றவங்க தான் ஜோசியத்துக்கு வருவாங்க. கிளாஸுங்கிறது என்னன்னா, நிறைய பேர் அங்கங்க படிச்சுட்டு காசு சார் 30,000 பண்ண 40,000 செலவு பண்ணி படிச்சுட்டேன் அப்படின்னு நம்மள்கிட்ட கேட்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. நம்ம டவுட் சொல்ல முடியாது இல்ல. எங்கேயோ ஒரு இடத்துல போய் படிச்சுட்டு நம்ம கிட்ட டவுட் கேட்டு சொல்லி கொடுக்கறதுக்காக இருக்கும் நம்ம இல்ல. அப்ப நம்ம கிட்ட நல்லா படிக்கணும், இந்த ஜாதகத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கிறவங்க நம்ம கிட்ட வரட்டும், நம்ம தெளிவா சொல்லி கொடுப்போம் அப்படின்னு தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். வேற ஒண்ணும் இல்ல. ராகு கேதுக்கு 7ஆம் பார்வை இருக்காங்க சார்? எடுத்துக்கலாம், எடுக்காமலும் விடலாம். ராகுக்கு 7ஆம் பார்வை, கேதுக்கு 7. ஒண்ணு ராகு கேதை பார்க்கும், கேது ராகுவை பார்க்கும், அவ்வளவுதானே. இந்த இடத்துல கேதுவோட ராகுவோட என்ன கிரகங்கள் சேர்க்கை இருந்தா பார்த்தோம். அதாவது ஒரு புக்ல என்ன எழுதுறான், ராகு வந்து ரிவர்ஸ்ல 3ஆம் இடத்தையும் 11ஆம் இடம் 7ஆம் இடத்தை பார்க்கும்பான். இன்னொரு பக்கத்துல ரிவர்ஸ்ல 5-7-9 பார்க்கும்பான். சில பேர் அதுவே கிரகம் கிடையாது, அதுக்கு ஏது பார்வைம்பான். ராகுவோடையும் கேதுவோடையும் என்ன கிரகம் சேர்ந்து இருக்குங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. ராகு ஒரு கிரகத்தோட சேர்ந்ததுன்னா அந்த கிரகத்தோட இயக்கத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணி விடும், மல்டிபிள் பண்ணி விட்டுடும். கேது என்ன பண்ணும், அந்த இயக்கத்தை அப்படியே கழுத்தை நெரிச்சு, கரடி வந்து இப்படி ஒரு மிருகத்தை கழுத்தை நெரிச்சு கொள்வது, ஸ்பீட் பிரேக்கர் போட்டு அது வேகத்தை கட்டுப்படுத்திடும். இதை தவிர அதுல வேற எதுவும் பார்க்கறதுக்கு இல்லை. ஒரு ஜாதகத்துல எந்தெந்த கிரகம் ஆட்சி பெற்ற கிரகம் இருக்கா, உச்சம் பெற்ற கிரகம் இருக்கா, நீச்சம் பெற்ற கிரகம் இருக்கா, பகை பெற்ற கிரகங்களா அப்படின்னு முதல்ல பார்த்துக்கணும். இது அடுத்த கட்டம். இதை எப்படி பார்க்கறதுன்னா, ஒரு ஜாதகத்துல வந்து 2க்கும் மேற்பட்ட கிரகங்கள் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் அவங்க கம்பல்சரியா கோடீஸ்வரன்.
வாழ்க்கையில ஏதாவது ஒரு நிலையில வந்து உங்க கோடீஸ்வரன் ஆயிடுவான்னு சொல்லிடுவாங்க. 2க்கு மேற்பட்ட கிரகங்கள் ஆட்சி அல்லது உச்சம். சில பேருக்கு 2 கிரகம் உச்சம், 1 ஆட்சியா இருக்கும். சில பேருக்கு 2 ஆட்சியா இருக்கும், 1 உச்சமா இருக்கணும். இது இருக்கணும். அது நல்ல இடத்துல இருக்கோ கெட்ட இடத்துல இருக்கோ இது மினிமம் கேரண்டின்னு சொல்லுவாங்க. அடுத்தது உச்ச கிரகங்கள் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த உச்ச தன்மை இருக்கும். நல்ல கிரகங்கள்லாம் குரு உச்சம் பெற்றிருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு இஎஸ்பி பவர் இருக்கும். கோயம்புத்தூர் தானே? ஆமாங்க சார். கோயம்புத்தூர்ல அவினாசி ரோட்ல ஒரு கிரவுண்ட் என்ன விலை சார் அவனாசி ரோட்ல இன்னைக்கு ஒரு கோடி போகுங்க சார். ஒரு கிரவுண்டா? இன்னும் கூட போகுங்க. ஒரு ஒரு கோடிக்கெல்லாம் கோடி இல்ல சார், கோயம்புத்தூர்ல ஒரு கிடைக்காது. சென்ட். ஒரு ஒரு சென்ட், ஒரு சென்ட். கிரவுண்ட் இல்ல, அப்ப ஒரு புரியுதா? சென்ட் போகுங்க சார். அப்ப அந்த மாதிரி இடங்கள்ல ஒரு சென்ட் இருந்தாலும் கோடீஸ்வரன் தானே. ஆமா. அந்த காலத்துல என்ன வச்சிருக்கான்? கோடீஸ்வரன் அப்படின்னு வச்சிருக்கான். அப்ப கோடிக்கு அந்த காலத்துல என்ன வேல்யூவோ அது இந்த காலத்து வேல்யூல அவங்க லைஃப்ல கம்பல்சரியா பிடிச்சிருவாங்க. அது உண்மை. இறுதிக்குள்ள பிடிச்சிருவாங்க. எந்த காலகட்டம்ங்கிறத நம்ம அப்புறமா பார்த்துக்கணும். அடுத்தது உச்சம் பெற்ற கிரகங்கள் ஒருத்தவங்களுக்கு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த தன்மையில வந்து ஹையரா இருப்பாங்க. உதாரணத்துக்கு எல்லாம் வந்து நான் ஏதோ கதை அடிக்கிறேன்னு நினைக்க கூடாது. நான் ஒரு கதை சொல்றதுக்கு பின்னாடி ஒரு ஃபார்முலா மறைஞ்சிருக்கும். இப்ப ராமருடைய ஜாதகம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ராமருடைய ஜாதகம் வந்து அவர் பிறந்தப்ப யாரு நேரம் குறிச்சது, யாரு எழுதுனது அதெல்லாம் கேட்கக்கூடாது. ராமருடைய ஜாதகம்னு ஒரு விஷயத்த நம்ம சொல்லிட்டே வரோம். சொல்லிக்கிட்டே வரும்போது அந்த ராமருடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா 5 கிரகங்கள் உச்சமா இருக்கு. என்னென்ன கிரகங்கள் உச்சமா இருக்கு? சூரியன் உச்சமா இருக்கு, அப்புறம் குரு உச்சமா இருக்குது, சனி உச்சமா இருக்கு, சுக்கிரன் உச்சமா இருக்குது, செவ்வாய் உச்சமா இருக்கு. 5 கிரகம் உச்சம். 5 கிரகம் உச்சம் இருந்தா போல, அதாவது வந்து ராமருடைய கதைப்படி ராமாயணம் படி பாத்தீங்கன்னா ராமருங்கிறது ஒரு அரச குடும்பம்னு சொல்ல முடியாது. அரசர்களுக்கெல்லாம் அரசர். சக்கரவர்த்தியோட திருமகன் தான் அவரு. தசரத அரசர்னு யாராவது சொல்றாங்களா? தசரதன் சொல்லுவது பின்னாடி சக்கரவர்த்தின்னு ஒரு வார்த்தையை சேர்த்துப்பாங்க. அப்ப சக்கரவர்த்திங்கிறது யாருன்னா அரசர்களுக்கெல்லாம் அரசர். அப்ப சக்கரவர்த்தி திருமகனாக பிறந்து 14 வருஷம் காலில் செருப்பு கூட இல்லாம காட்டுல நடந்தான்னா அப்ப அந்த கிரகம் என்ன நிலையில இருக்கும்? என்னடா 5 கிரகம் உச்சம் பெற்றிருக்கு, அவன் ஏன் 14 வருஷம் காட்டுல இருந்தான்னு யோசிக்கிறீங்களா? அப்படி யோசிக்க கூடாது. அவன் சத்தியத்துக்காக வாழ்ந்தாலும் அந்த மனுஷன் அந்த ஒழுக்கத்துக்காக. தந்தைக்கு ரொம்ப பிடித்த மகன்னால தசரத ராமன், பொண்டாட்டிக்கு பிடித்த கணவன்றதுனால ஜானகி ராமன், அம்மாவுக்கு பிடிச்ச புள்ளங்கிறதுனால கோசலராமன். இந்த மாதிரி ஒன்னொன்றுக்கு அப்படி கடைசியா வந்து வனவாசம் முடிஞ்சு திரும்பி வரும்போது ராமனே நினைச்சிட்டு இருந்தாலும் ஒரு பக்தை சபரின்னு பேரு, அவ கூட விருந்து வச்சதை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டதுனால சாப்பாட்டு ராமன். புரியுதா? யாரு என்னென்ன நிலையில விரும்புறாங்களோ எல்லாத்துக்கும் தயாரானவர் வந்து ராமர்னு எடுக்கிறோம். நான் வந்து கதையா தான் சொல்றேன். நீங்க இந்த சப்ஜெக்ட புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக, உச்சத்துக்காக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, அதுக்காக சொல்ல வரேன். அப்ப வந்து அந்த உச்சம் பெற்ற கிரகங்களுக்கு அந்த தன்மை இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது கெட்டாலும் மேன்மக்களேன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு பழமொழி தமிழ்நாட்டுல. அப்போ உச்சம் பெற்ற கிரகங்கள் இருந்து அவன் கஷ்டப்பட்டா கூட அவன் அந்த கண்ணியத்தை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணுவாங்கிறது தெரிஞ்சுக்கணும். வேற ஒன்றும் கிடையாது. அதே போல நீச்சம் பெற்ற கிரகங்கள் இருந்தா அந்த தன்மையில இருந்து அவங்க கொஞ்சம் விலைக்கு போயிடுவாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா எனக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படிம்போம். சில பேரா காசு வருது இல்ல, உனக்கு என்ன வாங்கி போட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த மாதிரி அந்த மனநிலையை உருவாக்கும் அந்த கிரகங்களுங்கிறத புரிஞ்சுக்கணும். வேற ஒன்றும் இல்லை. இதுதான் உச்சத்துக்கும் நீச்சத்துக்கும் உள்ள வித்தியாசம். இன்னொரு விஷயம் சொல்றேன். வசந்தன் ஐயா ஜாதகம் பார்த்துருக்கீங்களா? யாராவது இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லை இல்லையா? இது பார்த்தீங்கன்னா அவரு ஜாதகத்துல 4 கிரகம் உச்சம். மேஷ லக்னம், ரிஷப ராசி. அப்ப ரிஷப ராசின்னு வரும்போது சந்திரன் உச்சமாயிடுதா? கடகத்துல குரு 2வது கிரகம் உச்சமா? துலாம்ல சனி 3வது கிரகம் உச்சமா? மகரத்துல செவ்வாய் 4வது கிரகம் உச்சமா? அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவர் பொருளாதார நெருக்கடியை கடுமையா சந்திச்சவர். ஆனா ஜோதிடத்துக்கு 100% உண்மையா இருந்தவர் அவர். உச்சம் பெற்ற கிரகங்கள் ஒன்னே ஒண்ணு பாத்துக்கிட்டா பிச்சை எடுப்பான்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடகத்துல குரு உச்சமா இருந்து மகரத்துல செவ்வாய் உச்சமா இருந்தா எல்லா கிரகமும் 7ஆம் இடத்தை பார்க்கும் பாருங்க. உச்சம் பெற்ற கிரகம் ஒன்னே ஒண்ணு பாத்துக்கிட்டா பிச்சை எடுப்பான்னு ஒரு கணக்கு இருக்கு. பிச்சைன்னா தட்டை ஏத்திட்டு போய் ஒருத்தனா எனக்கு ஐயா சாமி போடுங்கன்னு வழியில நிக்கிறது இல்ல. ரைட், அவ்வளவுதான். நம்ம இன்னைக்கு ஆலோசகரா உட்காந்துருக்கோம். முனீஸ்வரன் வராரு, ஜாதகம் பாக்குறாரு. சார் எனக்கு ஒரு ஜாதகத்துக்கு 3000 5000 கேட்க மாட்டான், அவர் என்ன கொடுக்குறாரு ஐயா கொடுத்து போறது சரிதான் அப்படின்னு உட்காந்துருக்காங்கல்ல. பிக்ஸ் பண்ணாம. ஏன்னா இதுக்கு விலை கிடையாது. ஒருத்தன் 5 ரூபாய் கொடுத்துருப்போம், ஒருத்தன் 50,000 கொடுப்பான். ஸோ அதனால இதுக்கு பேர் கௌரவ பிச்சைன்னு எடுக்கலாம். ஆலோசனைக்கு விலை கிடையாது இல்ல. அப்ப இந்த உச்சம் பெற்றவர்களுக்கு வந்து அந்த மாதிரி தன்மை இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் பெருந்தன்மை இருக்கும். நீச்சம் பெற்ற கிரகங்கள் ஒன்னே ஒண்ணு பார்த்துட்டா நினைத்ததை சாதிப்பான் அப்படிங்கிறான். ரொம்ப நன்றி.